விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் மறைந்த விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் யார் யாரெல்லாம் வர இருக்கின்றனர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக? நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்துல மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்க காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அவரோட மனைவி விசாலாட்சி பொன்முடி மற்றும் அவர் குடும்பத்தினர் இங்க கண்ணீர் மல்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற காட்சியும் பார்த்துட்டு இருக்கோம். 70 வயதான விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி 1973 கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்று இன்று வரை திமுகவிற்கு விசுவாசமாக கிளைக்கழக செயலாளர் முதல் தற்போது தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி வரை வகித்து வந்திருக்காரு. அதே போல ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய பெருந்தலைவர் என அடுத்தடுத்து பொறுப்புகள்ல கடந்த 2018 ஆண்டு இடைத்தேர்தலில் அவர் தோல்விவிட்டாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விக்கிரவாண்டி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகித்து வராரு. இவருக்கு கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலைமையில நேற்று தமிழக முதல்வர் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டாரு. அதுல பங்கேற்க நேற்று விழா மேடைக்கு வந்தார். விழா மேடைக்கு வந்தவர் சிறிது நேரத்தில் மயக்கமாற்றி உடனடியா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இன்று காலை சிகிச்சை பலனின்றி விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தார். தகவல் கேட்டு தமிழக முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கார். புகழேந்தியோடைய இறப்பு கட்சிக்கு மட்டும் இல்ல, தொகுதிக்கு மட்டும் இல்ல, மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வர் இன்று இரவு சிதம்பரத்தில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வந்து உடல் வைக்கப்பட்டிருக்க விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்துக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு செல்ல போறதா நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்துருக்கோம். தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்துல புகழேந்தியோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. தற்போது நம்ம பார்த்திருக்க காட்சிகள் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அதே போல திருவண்ணாமலை அமைச்சர் வேலு, வேலு, அதே போல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெண்கள், திமுகவினர் அனைவருமே புகழேந்திக்கு கண்ணீர் மல்க கதறி அழுது அஞ்சலி செலுத்துற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.